தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வேப்பூர் ஒன்றிய செயலாளர் அண்ணன் மருவத்தூர் சி ராஜேந்திரன் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு மேடையேற்று வருகை தந்திருக்கும் மேடையிலே வீற்றிருக்கின்ற மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் ஊராட்சி கழக நிர்வாகிகளுக்கும் மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்த என்னை போன்றவர்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். தந்தை பெரியார் வழி நின்று பேரறிஞர் அண்ணா வழிகண்டு நமக்கெல்லாம் கட்டளையிட்டு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு சொல்லித்தந்து தாழ்ந்து கிடந்த நம் தமிழ் சமுதாயத்தை தலைநிமிரச் செய்து தேசிய அரசியல் பார்வையை தென்னக பக்கம் திருப்பி தெற்கில் உதித்த திராவிட சூரியனாக எந்நாளும் ஒளி வீசும் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரிடத்திலே தடைகளை உடைக்கும் லட்சிய வெறி இருக்கும். எந்த சொல்லிலும் தமிழ் நெறி பிறக்கும். எழுத்தில் பேச்சில் கனல் தெரிக்கும். காலத்தால் போற்றப்படும் கம்பீரம் நிறைந்திருக்கும். எப்போதும் ஓய்வறியா உழைப்பு உடன் பிறந்தே இருக்கும். சிறை என்றாலும் சிங்கார நடை இருக்கும். சிம்மாசனம் என்றாலும் சிங்கார பொறுப்புணர்வு சூழ்ந்திருக்கும். தமிழன் வாழ்வுக்கும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தம்மையே ஒப்படைத்த திராவிட சூரியன் தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் இல்லையெனில் கழகம் நிலைத்திருக்காது. திராவிட இயக்கத்தின் வரலாறு தொடர்ந்திருக்காது. தமிழுக்காக கலைஞர் என்ன செய்தார்? சில முட்டாள்கள், மடையர்கள் தமிழுக்காக கலைஞர் என்ன செய்தார்கள், திமுக ஆட்சி தமிழுக்காக என்ன செய்தது என்று பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். அப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு, மடையர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பகைவர்க்கு தாழாமல் படைகண்டு வீழாமல் பல்லூழி வாழ்கின்ற தமிழ் பழந்தமிழ், தேன்தமிழ், வீணைத்தமிழ், ஏலத்தின் மனம் வீசும் இன்தமிழ், ஆவேசத்தமிழ், முருகுத்தமிழ், உரித்த சுலைத்தமிழ், அடலேறு மொழித்தமிழ், இன்ப கடலேறு மலைத்தமிழ், என் உடலேறு உயிரேறு வாழ்விற்கும் தமிழ், சுடர் வழங்கு தமிழ், ஊன்று கோளாகும் தமிழ் என்று எத்தனை கோணத்தில் இலக்கிய நாணத்தில் வாரி வழங்கி நம் மொழிக்கு அடைமொழியிட்டு இந்தியாவில் உள்ள 22 மொழிகளுக்கும், அதாவது இந்தியாவில் உள்ள 22 மொழிகளுக்கும் இல்லாத ஒரு அந்தஸ்தை நம் தமிழ் மொழிக்கு கொடுத்து செம்மொழியாக அதை உருவாக்கி நம் தமிழ் இனத்திற்கே பெருமை சேர்த்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், நம்முடைய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், செம்மொழி நாயகர் தலைவர் கலைஞர் மட்டுமே. வேறு எந்த தலைவராலும் முடியாத, வேறு எந்த மொழிக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு எடுத்துக்காட்டாக குமரி கடலிலே 133 அடியில் வள்ளுவன் சிலை, வானுயர அமைந்திருக்கும் வள்ளுவன் சிலை, அனைத்து சாதியினரும் ஒன்றாக சேர்த்து குடியமர்த்தும் வகையிலே சமத்துவபுரங்களை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு தெரு என்று பிரித்து பார்க்கின்ற நிலைமை தற்போது குறைந்து கொண்டு வருகிறது. அதற்கு காரணம் திமுக கழகம், திராவிட இயக்கம். இப்போதெல்லாம் நம்முடைய கிராமத்திலே பொதுவாக பல பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நீட் பிரச்சனை, நீட் வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடு என்று அப்போதே சொன்னாங்க. ஆனால் அந்த நீட் பிரச்சனையை பற்றி யாருமே எடுத்துக்கல. அந்த நீட்டுக்காக, அந்த நீட்டை எதிர்த்து இன்றைக்கும் போராடக்கூடிய ஒரு கழகமாக நம்முடைய திமுக கழகமும், நம்முடைய செயல் தலைவர் தளபதியார் அவர்கள் தலைமையில் நம்முடைய இயக்கத்தின் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீட் கொண்டு வந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தப்போ காங்கிரஸ் ஆட்சி நீட் கொண்டு வந்தாங்க. அந்த நீட்டுக்கு நாங்கள் நீட் கொண்டு வரோம், இதில் யார் யாரெல்லாம் உங்கள் மாநிலத்துக்கு யார் யாரெல்லாம் நீட் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எங்களுக்கு நீட் வேணாம் அப்படின்னு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம மக்கள், நம்ம வீட்டு பிள்ளைகளோட நலன் கருதி நீட் வேணாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் திமுக ஆட்சி இருந்தப்போ நீட் எக்ஸாம் நடக்கலை. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் திமுக. இந்த வீணா போன பயல்களுக்கு திமுகவை விமர்சனம் பண்ணலன்னா தூக்கமே வராது. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். நீட் பிரச்சனையா திமுக, காவேரி பிரச்சனையா திமுக, எல்லா பிரச்சனையும். ஏன்னா திமுக ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கு. இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியா திராவிட இயக்கத்தில் திமுக கழகம் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தையும் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறதுனால இந்த கட்சியை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளாக இந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறோம். இந்த பொண்ணை தான் நீங்கள் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்றது வேற. இல்லை, பொண்ணுங்களை பார்த்து
உனக்கு பிடிச்ச பொண்ணுங்களை நீங்க கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றது வேற. நீட் எக்ஸாம் கொண்டு வந்து அந்த அடிப்படையில் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம், இந்த பொண்ணை வந்து தமிழ்நாட்டுக்கு கட்டி வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்காத பொண்ணை நம்ம எப்படி கட்டிக்க முடியும்? இல்லை கேட்குறேன், எங்களுக்கு அந்த நீட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிடிக்கல, எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கட்டிக்க முடியாது, நீட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த அடிப்படையில் தான் கொண்டு வந்தது. சுருக்கமாக சொன்னால் உங்களுக்கு புரியுற மாதிரி இப்படி தான் சொல்ல முடியும். பிடிக்காதவங்கள நம்ம கட்டிக்க முடியாது, பிடிச்சவங்கள தான் நம்ம கட்டிக்க முடியும். நம்ம பசங்களுக்கு நீட் பிடிக்கல, நீட் தேவையில்லை, நம்ம மக்களுக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்கும் நீட் எக்ஸாம் தேவைப்படாது, தேவையில்லை. அதை புரிஞ்சிக்காம நீட்டை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியை கொண்டு வந்து திணிச்சாங்க. இப்போ நீட்டு எல்லாம் வச்சே ஆகணும். ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக நீட் எக்ஸாம் இன்னைக்கு நடக்குது. ஆனால் அந்த நீட் எக்ஸாமை எதிர்த்த ஒரு கழகம் நம்முடைய கழகம் தான். அந்த நீட் எக்ஸாம் இன்னமும் வேண்டான்னு போராடிக்கிட்டு இருக்கிற கழகம் நம்முடைய கழகம், நம்முடைய தளபதியார் அவர்கள் தலைமையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. மத்தியில் நடப்பது மோடி ஆட்சியா? மத்தியில் நடப்பது மோடி ஆட்சி இல்லை, அது ஒரு மோசடி ஆட்சி. பார்த்தீங்கன்னா பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டியே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பிஜேபி ஜிஎஸ்டி காங்கிரஸ் ஆட்சிக்கு மத்தியில் கூட்டணியில் இருந்தப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைச்சப்போ அப்போ குஜராத்தில் இருந்த பிஜேபி ஜிஎஸ்டி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தது பிஜேபி. இதனால பண மதிப்பிழப்பால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு சுவிஸ் பேங்கில் பணம் போட்டு வச்சிருந்தனோட ஒட்டுமொத்த தொகையோட இன்னைக்கு 50% அதிகமாக இருக்கு. ஆனால் கருப்பு பணத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க பிஜேபி. ஆனால் அவங்க கருப்பு பணத்தை மீட்கலை. இன்னைக்கு வந்து சுவிஸ் பேங்க்ல இருந்து 50% அதிகமாகிடுச்சு. அதுக்கெல்லாம் அறிக்கை விடுறாங்க, சுவிஸ் பேங்க்ல இருக்கிறது கருப்பு பணம் கிடையாது. அன்னைக்கு ஓட்டு கேட்க வந்தப்போ என்ன கேட்டாங்க? கருப்பு பணத்தை இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுறேன்னு தானே சொன்னாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு கேட்கப்போ சுவிஸ் பேங்க்ல இருக்கிறது கருப்பு பணம் கிடையாதான். கருப்பு பணத்தை மீட்க முடியலன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு பேசாம கருப்பு பணத்தை மீட்க முடியாம சுவிஸ் பேங்க்ல இருக்கிறது கருப்பு பணமே இல்லை அப்படிங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நல்லா பொய் சொல்றது பூரா பிஜேபி தான். பிஜேபி கட்சிக்காரங்க நம்பாதீங்க, எல்லாம் பொய். வாயை திறந்தா வெறும் பொய்யா சொல்லிட்டு இருக்கானுங்க. தமிழகத்தில் நடப்பது எடப்பாடி ஆட்சியா? தமிழகத்தில் நடப்பது எடப்பாடி ஆட்சி அல்ல, எடுபடி ஆட்சி, அந்த டெட் பாடி ஆட்சி. ஒண்ணுமே இல்லை, ஒரு இதுக்கும் உதவாத ஆட்சி. மத்தியில் நடப்பது மானங்கெட்ட ஆட்சி, தமிழகத்தில் நடப்பது தரங்கெட்ட ஆட்சி. மக்களுக்கு என்றுமே நல்லாட்சி, அது நம் கலைஞர் ஆட்சி, நம் கழகம் ஆட்சி, நம் தளபதி ஆட்சி. கலங்கான அணிவகுப்போம், கண்ணெசைவில் பணிமுடிப்போம், தளபதிக்கு தோள் கொடுப்போம், கழகம் வெல்ல சூளுரைப்போம். நம் போராட்டங்கள் வெற்றியாக, நாளை நம் செயல் தலைவர் முதல்வராக ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம். வாழ்க 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 தலைவர், வாழ்க கழகம், வாழ்க திராவிட இயக்கம். நன்றி, வணக்கம்.